தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஐரோப்பாவில் உள்ள ஐஸ்லாந்து, லிக்டன்ஸ்டீன், நார்வே, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொண்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒப்பந்தத்தின்படி ஐஸ்லாந்து, லிக்டன்ஸ்டீன், நார்வே, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் வரி 80 முதல் 85% வரை குறைக்கப்பட உள்ள நிலையில், இந்தியாவில் இருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு 99% வரை வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதல் 10 ஆண்டுகளில் ஐஸ்லாந்து, லிக்டன்ஸ்டீன், நார்வே, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் 4.2 லட்சம் கோடி ரூபாயை இந்தியாவில் முதலீடு செய்ய உள்ள நிலையில், அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் மீதமுள்ள 4.2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று உறுதியளித்துள்ளன. அந்த முதலீடுகள் மூலம் இந்தியாவில் நேரடியாக 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற சர்வதேச வர்த்தக கண்காட்சியின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பியூஷ் கோயல், கடந்த 2024 மார்ச் 10ஆம் தேதி ஐஸ்லாந்து, லிக்டன்ஸ்டீன், நார்வே, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளுடன் மேற்கொண்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை அடுத்து வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ஒப்பந்தம் அமல்படுத்தப்படும். அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், பெரு உள்ளிட்ட 27 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகள் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள ஆர்வமாக உள்ளனர் என்றும், அர்மீனியா, பெலாரஸ், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் அடங்கிய யுரேஷியன் எக்கனாமிக் யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான விதிமுறைகள் ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டுள்ளன என்று பியூஷ் கோயல் கூறினார்.